ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மில்லட் தட் இஸ் சிறுதானியம் எப்படி சமைக்கலான்றதை பார்க்கலாம். நான் சிறுதானியம் பொறுத்த வரைக்கும் ஒரு 8 மணி நேரம் அதை ஊற வைக்கணும். இல்லைனா அந்த சிறுதானியம் ஸ்டிக்கி தன்மை வந்துடும், சமைக்கும்போது குழன்னு ஆகிடும். நான் நைட்டே இதை ஊற வச்சுட்டேன். இது குதிரைவாலி அரிசி. இந்த கிளாஸால் இது 100 கிராம் இருக்கும். இதால் 1.5 கிளாஸ் நைட்டே நல்லா கழுவி 3 தடவை நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். 1 கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு எப்பயுமே காலையில் சமைக்கணுன்னா நைட்டு ஊற வச்சுடுவேன். சாயங்காலம் சமைக்கணுன்னா காலையில் ஊற வச்சுடுவேன். இது நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ இந்த 1 கிளாஸ் இந்த 100 கிராம் இருக்கு இல்லையா, இந்த 1 கிளாஸ் அரிசி எடுத்திங்கன்னா நான் இப்போ மண்பானையில் சமைக்க போகிறேன். ஸோ மண்பானையில் 2.5 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் அரிசிக்கு 2.5 கிளாஸ் தண்ணி வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஒரு ட்ராப், அது ஃபியூ ட்ராப்ஸ் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இந்த தண்ணி கொதித்த பிறகு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. கொதித்த உடனே இந்த மில்லட்டை இதில் அப்படியே கொட்டிடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். போட்டுட்டு இதை மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். கொச்சி ஒரு சிறுதானியம் ஊறின பிறகு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே அது வெந்துடும். ரொம்ப டைம்லாம் எடுக்காது. குழப்பு தன்மையும் வராது. நீங்கள் ஊற வைக்காமல் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டிக்கியாக குழப்பு தன்மை வந்துடும். நான் இப்போ மண்பானையில் சமைக்கிறதுனால 1க்கு 2.5 தண்ணி வச்சு சமைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு சில்வர் யானத்தில் சமைக்கிறீங்க அப்படின்னா 1க்கு 2 கிளாஸ் போதும். 2லேருந்து இல்லை 1.5 இல்லை 2 கிளாஸ். அது நம்ம உங்கள் சாதத்தோட தன்மையை பொறுத்து இருக்குது. ரொம்ப வறட்சியாக வேணும்னா 1.5 வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னா 1க்கு 2. நான் இப்போ மண்பானையில் சமைக்கிறதுனால 2.5 வச்சுருக்கேன். இப்போ நல்லா கொதித்த உடனே ஸ்லோவாக்கிட்டு இந்த மூடியை போட்டு மூடிடணும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதிக்கட்டும். சிறுதானியத்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. டெய்லி ஒரு வேளை எடுத்துக்கலாம். சிறுதானியம் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவும். நிறைய ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. சிறுதானியம் எடுக்கும்போது அது நிறையா வெஜ்ஜிஸோடு சேர்த்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதாவது குருமா, கூட்டு, அந்த மாதிரி டிஷ்ஷுக்கு தான் சிறுதானியம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொச்சிருச்சு இல்லையா? கொதிக்கிட்டு பாருங்க. நல்லா கொச்ச பிறகு இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த தட்டை போட்டு மூடிடுங்க. மூடிட்டு அடுப்பை ஸ்லோவாக்கிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு 10 மினிட்ஸ் கழிச்சு அடுப்பை நிறுத்திடுங்க. ஸ்லோவாக்கினீங்கன்னா சாதம் நல்லா பொலன்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஆனால் வெட்டாக தான் இருக்கும், ட்ரையாக இருக்காது இல்லையா? இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்க, கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடிடுங்க. 5 மினிட்ஸ் கழித்து திறந்தீங்கன்னா உங்கள் மில்லட் ரைஸ் பொலன்னு சூப்பராக ரெடியாக இருக்கும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மில்லட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மில்லட் ரைஸை பார்த்தீங்களா? ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மல் ரைஸ் மாதிரியே பொலன்னு இருக்கும்.
ஸ்டிக்கியாகவே இருக்காது. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்குங்க பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.